என் பைக்கோட காஸ்ட் 1.5 லட்ச ரூபா, காரோட காஸ்ட் 1.5 லட்ச ரூபா. அதை விட இது அதிகமான மைலேஜ் ஏசியில போட்டு நம்ம போயிடுறோம். இந்த டேங்க் போட்டதுல எனக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. இந்த மாதிரி நீங்க வெளியில ஃபிட் பண்ணீங்கன்னா நான் சொல்றேன் இந்த பிரச்சனையை வந்து நீங்க கண்டிப்பா ஃபேஸ் பண்ணுவீங்க. வாரண்டி எதுவும் இந்த கிட்ட கொடுக்குறாங்களா? வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு தி மோட்டர் ரைட். ஸோ இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 100 ரூபாய்க்கு ஃபியூயல் போட்டோம்னா 37 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் டு மோட்டர் வைப்புங்கிறத விட வெல்கம் டு தமிழ் வீல்ஸ் ப்ராஜெக்ட் கார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது வந்து அவரோட ஒரு பர்சனல் யூஸ்க்காக பண்ண ஒரு வெஹிக்கிள், பட் நல்லாவே ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கு. ஸோ அதை உங்களுக்கு காமிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அண்ட் இதோட காஸ்ட் எவ்வளோ ஆச்சு, இது எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, ஸோ இதெல்லாமே சொல்லிட்டு அவர்கிட்ட நம்ம டேரெக்டாக கேட்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வணக்கம் சபரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சபரி. ஸோ சாண்ட்ரோ சிஎன்ஜி போட்டிருக்கீங்க, ரீசெண்டாக கூட வீடியோ போட்டிருந்தீங்க, பார்த்துருந்தோம். எப்படி ப்ரோ இந்த ஐடியா உங்களுக்கு வந்துச்சு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு வெஹிக்கிள் எடுத்து சிஎன்ஜி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு? ஆக்சுவலாக இது எப்படி சொல்ல, ப்ராஜெக்ட்டு நம்ம புதுசாக ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட்டு எனக்கு என்னன்னா, நம்ம சிஎன்ஜி பற்றி வீடியோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும்னு யோசித்தேன். நம்ம பெட்ரோல் கார்ஸ் பற்றி பண்ணுறோம், டீசல் கார்ஸ் பற்றி பண்ணுறோம். ஏன்னா நம்ம காலங்காலமாக இதான் ஓட்டிகிட்டு இருக்கோன்றனால அதை பற்றி நம்ம ஃபீட்பேக்ஸ் வந்து ஈஸியாக கொடுத்துட முடியும். பட் சிஎன்ஜியை பற்றி கொடுக்கும்போது கொஞ்சம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றது தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அது ஒரு ரீசன், அதுக்காக தான் நம்ம சிஎன்ஜி ஃபிட் பண்ணணுன்ற டிசைட் பண்ணது. ரெண்டாவது நமக்கும் மைலேஜ் தரக்கூடிய ஒரு காராக வந்து தேவைப்படும் அப்படிங்கிறனால தான் இதை பண்ணுது. ஸோ என்னால் புது காரில் ரிஸ்க் எடுக்க ஒரு பயம். ஏன்னா ஆல்ரெடி ஃப்ரான்ஸ் இருக்குது, அதில் நான் சிஎன்ஜி ஃபிட் பண்ணுறேன் அப்படின்றது ரிஸ்க் எடுக்க ஒரு பயம். அதனால ஒரு செகண்ட் ஹேண்டில் ஒரு காரை வாங்குவோம், ஃபிட் பண்ணுவோம் அப்படின்றது தான். சரி, இல்லை நமக்கு எல்பிஜிலாம் இருக்கும்போது சிஎன்ஜி சூஸ் பண்ணி, எல்பிஜி அதிக மைலேஜ் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. எல்லா இடத்துலையுமே வேறு எல்பிஜி ஸ்டேஷன் இருக்குது சிஎன்ஜியை விட. அப்படி இருக்கும்போது சிஎன்ஜியை நீங்கள் சூஸ் பண்ணீங்க. முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா எல்பிஜி உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக இருந்துச்சு. ஏன்னா அது வந்து கிலோ வந்து இப்பயுமே 60 ரூபா தான் விற்கிது. பட் இந்த மாதிரியான கார்ஸுக்கு போகும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நமக்கு 15 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குது அப்படின்னா எல்பிஜி போட்டோம் அப்படின்னா 12 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். ஆனால் சிஎன்ஜி வந்து நமக்கு 40% வரைக்கும் அதிகமான மைலேஜ் வந்து கொடுக்கும். இது வந்து 15 கிலோமீட்டர் கொடுக்கக்கூடிய மைலேஜ் நான் சிஎன்ஜியில் போட்டேன்னா ஒரு கிலோவுக்கு எனக்கு 25லேருந்து 26 கிலோமீட்டர் வரைக்குமே மைலேஜ் வந்து போகுது. 100 ரூபாய்க்கு கணக்கு பண்ணோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 33 கிலோமீட்டர். ஏன்னா ஒரு கிலோ இப்போ வந்து நம்ம ஊர் சைடு 80 ரூபா விற்கிது. ஸோ 100 ரூபாய்க்கு கணக்கு பண்ணும்போது 32லேருந்து 33 கிலோமீட்டர் வரைக்குமே கொடுக்குது. அந்த ரீசனால மைலேஜ்ன்ற ரீசனுக்காக தான் நான் சிஎன்ஜி வந்து ப்ரிஃபர் பண்ணது. ஆனால் சிஎன்ஜி இப்போ நிறைய இடங்கள்ல கிடைக்குது. நான் ஃபிட் பண்ணும்போது கூட எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு, சிஎன்ஜி ஸ்டேஷன் தஞ்சாவூரில் இல்லை, எங்கே போய் அதை நம்ம ஃபில் பண்ணுறதுன்னு ஒரு யோசனை இருந்துச்சு. ஆனால் தஞ்சாவூரில் மட்டும்தான் இல்லை, தஞ்சாவூரை சுற்றி இப்பயும் நிறைய இடங்கள்ல. திருச்சியிலே இல்லாமல் இருந்துச்சு, இப்போ திருச்சியில ரெண்டு இடத்துல ஒன்று வந்துருச்சு. அவுட்டர் நம்ம திருவரம்பூர் கிட்ட ஒரு இடத்துல வந்துருச்சு. இன்னும் நிறைய இடங்கள்ல சிஎன்ஜி ஸ்டேஷன்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம மெயினாக இப்போ சென்னை டு மதுரை ஹைவேஸு இல்லை கோயம்புத்தூர்லாம் போகிறோன்ற பட்சத்தில் அங்கே ஈச் 25 கிலோமீட்டருக்கு ஒன்ஸு சிஎன்ஜி ஸ்டேஷன்ஸ் இருக்கு. ஆனால் நம்ம கண்ணில் நம்ம அதை பற்றி யோசிக்காதனால அதை நம்ம பார்க்க மாட்டேங்குது. அப்போ சிஎன்ஜி போனதுக்கு இன்னொரு மெயின் ரீசன் பார்த்தா எல்பிஜியில் மைலேஜ் கிடையாது. ஆமாம், காஸ்ட் கம்மி, மைலேஜ் கிடையாது, மைலேஜும் குறையுது. அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 25 ரூபா கூட வருது, ரைட்டுங்களா? ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இப்போ வந்து 12 கிலோமீட்டர் ஒரு கிலோவுக்கு எல்பிஜி கொடுக்குதுன்னா நான் 2 கிலோ போட்டேன் அப்படின்னா 120 ரூபா வந்துடும், 24 கிலோமீட்டர் கொடுக்கும். ஆனா 80 ரூபாய்க்கு நான் சிஎன்ஜி போட்டேன்னா அதே 24 கிலோமீட்டரை நமக்கு வண்டி கொடுத்துரும். ஸோ அப்போ கிட்டத்தட்ட 40 ரூபா கம்மியா வரும். 25 கிலோமீட்டர் ரீச் ஆகிறதுக்கு 40 ரூபா கம்மியா வரும். ஸோ அந்த ரீசன்ல மைலேஜ் சிஎன்ஜி வந்து அதிகம். சிஎன்ஜியோட கார்ஸ் நம்ம இப்போ புதுசாக வாங்க போனால் அது காஸ்ட் எஃபெக்ட் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குங்கல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த காரோட டீட்டெயில்ஸ் பற்றி சொல்லுங்க எல்லாத்துக்குமே. இந்த கார் எந்த வருஷம் மாடலு, எவ்வளோக்கு எடுத்தீங்க? இது 2008 மாடலு, 3 ஓனர் பக்கம் உள்ளது தான். வண்டியில் எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. இப்போ நான் எடுத்தது 1 லேக் அந்த ரேஞ்சில் ஆச்சு. சிஎன்ஜி ஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு 30லேருந்து 35,000 ரூபா பக்கம் செலவாச்சு. அப்புறம் ஆர்சி ரினிவல் அது இதுன்னு பார்த்தீங்கன்னா 150லேருந்து 160 அந்த ரேஞ்சில் ஆச்சு. புது காரில் சிஎன்ஜி ஃபிட் பண்ணால் வெளியில் ஃபிட் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 60,000 ருபீஸ் பக்கம் ஆகுதுன்னாங்க. புது காரில் BS6 காரில் வந்து நீங்கள் சிஎன்ஜி ஃபிட் பண்ணணுன்னா 60,000 பக்கம் ஆகுதுன்னாங்க. ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் புதுசாக இருக்க காரு, வேரண்டியில் இருக்கக்கூடிய கார் அப்படின்னா அதை வெளியில் கொடுத்து ஃபிட் பண்ணாதீங்க.
வாரண்டிலாம் முடிஞ்சிருச்சு, ஆல்மோஸ்ட் 8 வருஷம் பக்கம் ஆன ஒரு பழைய கார்னா அதை வெளியில் கொடுத்து ஃபிட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். புது கார்னா மேக்ஸிமம் ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக கார்ஸ் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் காரை ஃபேக்ட்ரிலேருந்து சிஎன்ஜியில் எடுத்தால் தான் உண்டு. திருப்பி கம்பெனியில் கொடுத்து சிஎன்ஜி மாட்டுங்கன்னா அவங்க மாட்டி தர மாட்டாங்க. ஆமாம், அது ஆர்டிஓ நாம்ஸில் அது ஒன்று இருக்குது. நம்ம ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக சிஎன்ஜி வெஹிக்கிள்னே வாங்கினா தான் ஆர்டிஓவில் என்டோஸ் பண்ணி கொடுப்பாங்க. தனியாக நம்ம போட்டாலும் என்டோஸ் பண்ண முடியாது. பழைய மாடல்ஸ் வந்து இந்த மாதிரி மாடல்ஸ் பழசுக்கெல்லாமே என்டோஸ் பண்றாங்க. இதுல என்டோஸ்மென்ட் பழசுக்கு பண்றாங்க. ஆனா புதுசு நமக்கு BS6 அந்த மாடல்ல வந்து என்டோஸ்மென்ட் கிடையாது. சரி, மைலேஜ் கான்செப்டா வச்சிட்டீங்க, சிஎன்ஜியும் போட்டாச்சு. ஸோ இதனால பர்ஃபார்மன்ஸ்ல தான் அடி வாங்குதா வண்டி? கண்டிப்பா ஜி. இது வந்து ஆக்சுவலா பழைய மாடல் கார். ஸோ இதில் ஃபிட் பண்ணியிருக்கிற இது அவங்க ஃபிட் பண்ணும்போதே சொன்னாங்க தான் பர்ஃபார்மன்ஸில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னாங்க. இது 1 லிட்டர் இன்ஜின் தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 30% வரைக்கும் பவர் ட்ராப் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண முடியுது. ஒரு 0லேருந்து 100 தொடுறோம் அப்படின்னா அது ரொம்ப 30% பெட்ரோலை விட சிஎன்ஜியில் பவர் ட்ராப் வந்து இருக்குது. ஆனால் நான் டிசையர் சிஎன்ஜி, வேகனார் சிஎன்ஜிலாம் வந்து ஓட்டி பார்த்துருக்கேன். டாட்டாவோட பஞ்ச் சிஎன்ஜி கொண்டு ஓட்டி பார்த்துருக்கேன். அதில் வந்து எனக்கு பெருசாக பவர் ட்ராப்பு தெரியல. எப்படின்னா ஒரு 5% தான் ட்ராப் இருக்குது. நீங்கள் அவங்க ப்ரௌச்சர்லேயே கொடுத்துருப்பாங்க பெட்ரோலில் எவ்வளோ பவர் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும், சிஎன்ஜியில் எவ்வளோ பவர் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னு கொடுத்துருப்பாங்க. அதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6% தான் இருக்கும். அந்த லெவலில் தான் நமக்கு ஓட்டும் போது ஃபீல் பண்ண முடியுது. பட் இது ஃபேக்ட்ரி ஃபிட்டட் கிடையாது, வெளியில் ஃபிட் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது பழைய காருங்கிறனால ரொம்ப முன்னாடி போட்டிருந்த வீடியோ இருக்கும், அவரே சொல்லியிருந்தார் நீங்கள் போட்டிருந்த இடத்துலேயே கூட. போகிற அந்த BS6 பைக் எல்லாமே சென்சார் டைப்புங்கவும் அதில் அக்யூரேட்டாக நமக்கு உள்ள ஃபியூல் போகுது. பட் நமக்கு இது BS3 BS4 அந்த கிட்ல வந்துட்டு நமக்கு எக்ஸஸாக தான் போகும். அதனால அந்த லேக் ஜாஸ்தியாகவே இருக்கு. இதே மாதிரி நீங்கள் சொன்னது கரெக்டு. நீங்கள் புது காரில் எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு நான் இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சு. பட் இன்னும் நிறையா ஓட்டினா இதில் ஏதாவது பிரச்சனை வருதாங்கிறது தெரியும். பட் இப்போ நான் ஓட்டினதை வச்சு சொல்லணும் அப்படின்னா கம்பெனி ஃபிட்டரில் வரக்கூடிய சிஎன்ஜி பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மைலேஜை விட அதிகமான மைலேஜ் வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஒரு புது வண்டி நல்லா இருக்க வண்டியில் அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ண வேணாம். ஸோ இந்த வெஹிக்கிளுக்கு அவங்க ஆன செலவு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 அவ்வளோதான் சொல்கிறாங்க. ஸோ வண்டியோட சேர்த்து நமக்கு ஸோ அப்படி பைக்கோட காஸ்ட் 1.5 லட்ச ரூபா, காரோட காஸ்ட் 1.5 லட்ச ரூபா. அதை விட இது அதிகமான மைலேஜ் ஏசியில் போட்டு நம்ம போயிடுறோம், கம்ஃபர்டபுளாக போய்க்கலாம் எங்கேனாலும். ஸோ அதுதான் மெயின் ரீசன். ஏன்னா நாங்கள் அதிகமாக ட்ராவல் பண்ணுறக்கூடியனால எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் எடுத்துருக்குது இந்த மாதிரி. அண்டு இந்த வெஹிக்கிள் நான் முன்னாடியுமே ஓட்டியிருக்கேன், பெட்ரோலாக இருக்க சிஎன்ஜி மாற்றுறதுக்கு முன்னாடியுமே ஓட்டியிருக்கேன். வண்டி எடுத்ததுலேருந்து எனக்கும் தெரியும், நானும் ஓட்டியிருக்கேன். ஸோ இப்போ நான் சிஎன்ஜி மாற்றினதுக்கப்புறம் ஓட்டி எப்படி இருக்குது, அந்த பர்ஃபார்மன்ஸ் லேக் இருக்கான்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் கண்டிப்பாக. ஸோ உள்ள பார்ப்போமா ஜி, அடுத்து எப்படி இருக்குது, கிட்லாம் எப்படி போட்டிருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு ஒரு ரிவ்யூ பார்ப்போம். சிஎன்ஜி டேங்கோட ஃபிட்மெண்ட் பற்றி பார்ப்போம் இப்போ. ஸோ இங்கே நமக்கு டிக்கியில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கும்போதே நமக்கு தெரியுது டேங்க் வச்சோன்னா டிக்கியோட ஸ்பேஸ் ஃபுல்லாகவே நமக்கு பொருந்திடுது. ஸோ டயருமே நமக்கு ஸ்பேர் வீலுமே நமக்கு இந்த ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி அவங்களே வச்சு கொடுத்துருக்காங்க. ஃபிட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. கீழே இந்த ஆங்கிள் எல்லாமே போட்டு நமக்கு நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அவர்கிட்ட கேட்போம் இதோட கெப்பாசிட்டி என்ன, இது எந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ சிஎன்ஜியில் இருக்க ஒரு மிகப்பெரிய மைனஸே பூட் ஸ்பேஸ் கம்மிங்கிறது தான். நீங்கள் வெளியில் ஃபிட் பண்ணிங்கன்னா இவ்வளோ பெரிய டேங்க் வந்து ஃபிட் பண்ணிடுவாங்க. டாட்டா கார்ஸில் மட்டும்தான் 2 சிலிண்டராக ஸ்ப்ளிட் பண்ணி பூட் ஸ்பேஸும் இருக்கிற மாதிரியான கார்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அல்ட்ராஸு, டியாகோலாம் போனீங்கன்னா 2 டேங்காக வந்து ஸ்ப்ளிட் பண்ணிடுவாங்க. ஸ்பேர் வீல் கிடையாது. ஸோ 2 டேங்காக ஸ்ப்ளிட் பண்ணி பூட் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரியான கார்ஸாக வந்து அவங்க கொடுக்குறாங்க. பூட் ஸ்பேஸும் வேணும், சிஎன்ஜி வேணும்னா வேறு வழியில் நீங்கள் டாட்டா கார்ஸ் தான் வந்து போகிற மாதிரி. இந்த டேங்க் வந்து 60 லிட்டர் டேங்க்கு. சேம் 60 லிட்டர் டேங்க்ஸ் தான் வந்து மோஸ்ட்லி எல்லா கார்ஸ்லையும் யூஸ் பண்ணுவாங்க. இதை விட சின்ன டேங்க்ஸ் வந்து இருக்குது. இதுவே உங்களுக்கு வந்து 10லேருந்து 12 கிலோ தான் வந்து பிடிக்கும். ஒரு தடவை சிஎன்ஜி ஃபில் பண்ணுறீங்கன்னா 10லேருந்து 12 கிலோ தான் வந்து பிடிக்கும். சின்ன டேங்க் போனீங்கன்னா இன்னும் கிலோ வந்து கம்மியாக பிடிக்கும். அதனால் மோஸ்ட்லி இந்த மாதிரி பெரிய டேங்க் போகிறது தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. எல்பிஜி மாதிரி அந்த ஸ்பேர் வீல் வைக்கிற இடத்துல சின்னதாக டேங்க் இருக்குமே, அது மாதிரி டேங்க் இது கிடையாதான்னு கேட்டிங்கன்னா அது மாதிரி டேங்க்ஸ் வந்து கிடையாது. இது வந்து கிட்டத்தட்ட 200 பார் ப்ரெஷர் இருக்கக்கூடிய ஒரு கேஸ். அதனால் இந்த மாதிரி டேங்க்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 5 mm திக்னஸ் இருக்கக்கூடிய ஒரு டேங்க் இது. இது வந்து எங்கேயுமே பார்த்தீங்கன்னா இது ஜாயிண்ட் இருக்காது இந்த டேங்க். ஸோ ஏன்னா அவ்வளோ ப்ரெஷரை தாங்கணுன்றதுக்காண்டி இந்த மாதிரி டேங்க்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த டேங்க் போட்டதில் எனக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வெளியில் ஃபிட் பண்ணிங்கன்னா நான் சொல்கிறேன் இந்த பிரச்சனையை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுவீங்க. இது ஆக்சுவலாக பழைய கார் தான், பட் புது காராக இருந்தாலும் இது நீங்கள் ஃபேஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. டேங்கோட வெயிட்டே வந்து கேஸ்லாம் ஃபில் பண்ணிங்கன்னா ஒரு 150 kg வந்து ஆட் ஆயிரும். அப்போ இந்த சஸ்பென்ஷன் வந்து ரொம்ப கீழே குறைஞ்சிரும். ஸோ ஒரு மேடு பள்ளத்தெல்லாம் விட்டிங்கன்னா ரொம்ப அடிப்படுது. இது பழைய காரு அதனால் ஓகே. ஆனால் புது காரில் ஃபிட் பண்ணாலும் இந்த பிரச்சனை வரும்.
ஏன் அப்படின்னா அந்த கார் வந்து இவ்வளோ வெயிட்டை கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி அந்த சஸ்பென்ஷனை வந்து உருவாக்கியிருக்க மாட்டாங்க. ஆனால் ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக போகிறீங்கன்ற பட்சத்தில் நீங்கள் கம்பெனிலேயே ஒரு சிஎன்ஜி கார் எடுத்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரியர் சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஃபிட் பண்ணிங்கன்னா சஸ்பென்ஷன் பாதிப்படைகிறதுக்கான வாய்ப்பு 100% இருக்குது. நம்ம கேஸ் ஃபில் பண்ணது பார்த்தோன்னா ஃப்ரண்ட் போனத்தில் கொடுத்துருந்தாங்க. இங்கேருந்து கனெக்ஷன்ஸ் நமக்கு எப்படி போகுது இதில்? ஆக்சுவலாக இது வந்து உங்களுக்கு பைப்பில் தான் வரும். இது ஃபுல்லாமே மெட்டல் பைப்ஸ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஹை ப்ரெஷரை வந்து தாங்கணும் அப்படின்றதுக்காண்டி. நீங்கள் காரோட இன்ஜினில் ஏதாவது ஒர்க்கு வேலை பார்க்குறாங்கன்னா இதை சிலிண்டரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். கேஸ் வெளியில் போகாத மாதிரி இங்கேயே சிலிண்டரை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வருது பாருங்கள் இந்த ஓஸ். ஸோ இங்கே ஒரு ப்ரெஷர் கேஜ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது என்னன்றதை நம்ம இதிலேயே வந்து பார்த்துக்கவும் முடியும். அண்ட் உள்ளேயும் வந்து ஒரு கேஜ் மாதிரி வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஓஸ் எல்லாமே நல்லா ஹெவியரான ஓஸ் தான். இந்த இடம் தான் உங்களுக்கு வந்து ஃபியூல் வந்து கேஸ் வந்து ஃபில் பண்ணுறது. ஃபேக்ட்ரி நான் திரும்ப ஃபேக்ட்ரி ஃபிட்டடுன்னு சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஃபேக்ட்ரி ஃபிட்டட் கார்ஸ் ஓஇ கார்ஸ், அதாவது டாட்டா மாருதியில் வரக்கூடிய கார்ஸ் அப்படின்னா அவங்க ஃபியூல் டேங்குக்கு பக்கத்துலேயே இந்த சிஎன்ஜி ஃபில் பண்ணுறதுக்கான நாசலும் வச்சுருப்பாங்க. நம்ம வெளியில் ஃபிட் பண்ணால் இந்த மாதிரி அவங்களுக்கு எங்கே இடம் இருக்கோ ஸ்பேஸ் இருக்கோ அந்த இடத்துல இந்த மாதிரி ஓஸை வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ எங்கள் வண்டியில் இங்கே ஃபிட் பண்ணியிருக்காங்க. சில கார்ஸில் பூட்லேயே டிக்கிலேயே வந்து ஃபிட் பண்ணியிருப்பாங்க. பட் இதில் எங்களுக்கு இங்கே ஃபிட் பண்ணி கொடுத்தாங்க. ஓகே, ஆக்சுவலாக இதில் வர சிஎன்ஜி யூனிட்னு பார்த்தா நமக்கு இந்த தான் இது ஒரு சர்க்யூட்டு. அதுக்கான இங்கே இடத்துல எமுலேட்டர்னு சொல்லிட்டு ஒரு சர்க்யூட். இது வந்து வேப்பரைசர் மாதிரி இது. ஓகே, இதுக்குள்ளே வந்து சிஎன்ஜி உள்ளே போனதுக்கப்புறம் கேஸ் ஃபார்மில் தான் உள்ளே போவோம். ஸோ இங்கே வந்து ப்ரெஷரெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணி அதை இன்ஜினுக்குள்ளே வந்து அனுப்புவாங்க. ஓகே ஓகே, ஆமாம். ஏன்னா நமக்கு டேங்க்குள்ளே இருக்குது 200 PSI 200 PSI ப்ரெஷர், அவ்வளோதான் நம்ம இன்ஜினுக்குள்ளே கொடுக்க முடியாது. ஸோ அதுக்காக ரெடியூசர் யூஸ் பண்ணி நமக்கு இன்ஜினுக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் உள்ளே கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கான ஒரு சர்க்யூட் மாதிரி இந்த இடத்துல எமுலேட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல ப்ரெஷர் கேஜ் வந்துருக்கு. ஸோ இந்த மூணு காம்போனன்ட் தான் நமக்கு இதோட கிட்டில் இங்கே ஃப்ரண்ட்டில் வருது. அண்ட் இந்த இடத்துல வந்து ஃபில்லிங் பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து எம்பிஎஃப்ஐ இன்ஜினு. இதே இப்போ இருக்கக்கூடிய வேறு இன்ஜின்ஸ்லாம் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில், நிறைய BS6 வந்து வரக்கூடிய நிறைய இன்ஜின்ஸ் போகிறீங்கன்ற பட்சத்தில் அதில் வந்து ப்ரோக்ராம் பண்ண வேண்டியது இருக்கும். ECU வந்து ப்ரோக்ராம் பண்ணி தான் சிஎன்ஜிக்கு தகுந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து இன்னும் அக்யூரேட்டான மைலேஜ் வந்து அதிகமாகவே கொடுக்கும். ஏன்னா இந்த ஸ்பீடுக்கு எவ்வளோ ஃபியூல் போகணுன்றதெல்லாம் அவங்க ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. பட் இது பார்த்தீங்கன்னாலே தெரியும், இது டைரெக்டாக உள்ளே போகிறது தான். ஸோ இதை விட உங்களுக்கு வந்து அந்த இன்ஜின்ஸ் வந்து அதிகமான மைலேஜ் கொடுக்கும். ஏன்னா சென்சார் டைப்புங்கவும் அக்யூரேட்டாக நமக்கு அதுக்கு என்ன தேவையோ அது மட்டும் கொடுக்கறனால மைலேஜ் ஜாஸ்தியாக வருது. இது வந்து ஃபுல்லாகவே நம்மளோட ஆக்சிலேட்டரோட நம்மளோட கண்ட்ரோலில் தான் இருக்கு. ஓகே ஜி, இப்போ நமக்கு சிஎன்ஜிக்கு மாற்றிட்டோம். இப்போ பெட்ரோலுக்கு ஓட்டுறதுனா அது எப்படி நமக்கு சேஞ்ச் வரலாம் பண்ணுறது? இதில் அந்த சைடே பார்த்தீங்கன்னா சுவிட்ச் வந்து கொடுத்துருப்பாங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆமாம் கீழே இருக்கு. அதிலே வந்து எவ்வளோ சிஎன்ஜி இருக்குது அப்படிங்கிற ஃபியூல் லெவல்ஸும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை வேணா பெட்ரோலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதே மாதிரி சிஎன்ஜிக்கு வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ வண்டி ஓட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் எடுக்கும் போதே தெரியும், அந்த ஒரு மேட்டில் ஏற்றும் போது திரும்ப ஆக்சிலேட்டர் கொடுத்து ஏற்றுற மாதிரி இருந்துச்சு. அண்டு இன்னொரு விஷயம் நோட்டீஸ் பண்ணது வந்துட்டு, வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஆக்சிலேட்டர் கொடுத்தது ஸ்டார்ட் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. அதை நான் பார்த்தேன் இதில். ஏன்னா நான் நார்மலாக 2 தடவை ஸ்டார்ட் பண்ணிட்டு விட்டுட்டேன், ஸ்டார்ட் ஆகலை. என்னன்னு சொல்லுவோம், அப்புறம் தான் ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கன்னாப்ல. தெரியும் பின்னாடி சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா தூக்கி அடிக்கிறது. ஆமாம், ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி இல்லை, ஃபிட் பண்ணதுக்கப்புறம் இன்னும் மோசமாயிடுச்சு சஸ்பென்ஷன். ஆக்சுவலாக வண்டி எடுத்தோடனே நாங்கள் ஒரு ட்ரிப்பில் போயிருந்தோம் கோயம்புத்தூர் வரைக்கும். ஸோ அப்போ வந்துட்டு சஸ்பென்ஷன் மாற்றணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. நான் வேணாங்க நல்லா இருக்குன்ட்டு இருந்தேன். பட் இப்போ இந்த சிஎன்ஜி கிட்டு வச்சோன்னா சஸ்பென்ஷன் ஃபுல்லா போயிடுச்சு. நல்லா அடி வாங்குது, நல்லாவே தெரியுது. ஏதோ 5 பேர்லாம் உட்காந்துட்டோம். அதான் நமக்கு ஃப்ரண்ட்ல ஓட்டும் போது கூட அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கல. பட் பின்னாடி உட்கார்ந்து இருக்கவங்க ரொம்பவே டிஸ்கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ணுவாங்க அவங்க. மற்றபடி ஓட்டுறதுக்குலாம் பாத்தீங்கன்னா புதுசா ஓட்டும் போது அந்த அளவுக்கு தெரியல. பட் அந்த லேகுங்கிறது நம்ம ஸ்லோ பண்ணிட்டு எடுக்கும் போது எல்லாமே அந்த லேகு தெரியுது. எப்படி அந்த ஏஎம்டில எல்லாமே நம்ம டக்குன்னு ஸ்லோ பண்ணிட்டா திரும்ப அடுத்த கியர் ஷிஃப்ட் ஆக வருது எடுக்குமோ, ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன லேக் இதுல தெரியுது. என்ன மெயின் திங்க்னா ரெவ் தான். நம்ம ஆக்சிலேட்டர் ரெவ் கொடுத்துட்டே எடுக்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி நீங்க ஒரு 5th கியர் எல்லாமே ஹை ஸ்பீட் போய் ஓவர்டேக்லாம் எடுக்க முடியாது. கியரை டவுன் பண்ணி தான் நம்ம எடுக்கிற மாதிரி வருது. ஓட்டிட்டீங்கன்னா பழகிடும், அவ்வளவுதான். இது மைலேஜ் ப்ரிஃபர் பண்ற ஆட்கள் அதை எப்படி வேணாலும் காம்ப்ரமைஸ் பண்ணிருப்பாங்க. பெர்ஃபார்மன்ஸ் தான் வேணும் அப்படின்னு இப்போ ஒரு
டர்போ பெட்ரோல் அது இதுன்னு வாங்குறவங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வேணும்னா அப்ப மைலேஜை காம்ப்ரமைஸ் பண்ணிதான் ஆகணும். நம்ம இதுல பரிதாபங்கள்ல வரும்ல, அப்படி போகும் அப்புறம் எப்படி மைலேஜ் வரும்? அதேதான், உண்மைதான். ஏதோ ஒண்ணுதானே கொடுக்க முடியும் பிராண்டால, இன்னும் பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னா மைலேஜ். மெயின் திங் இதோட பட்ஜெட்டை மனசுல வச்சுக்கோங்க. அதான் ஒரு 15 வருஷம் ஆன வண்டி இது, எடுத்து வச்சு பண்ணியிருக்கோம். பண்ணி நம்ம கிட்ட போட்டிருக்கு. நமக்கு ஒரு 1.5 பட்ஜெட்ல அப்படிங்கும் போது டெய்லி ஒரு டே டு டே கம்யூட்டுக்கு நல்லாவே ஒரு வெஹிக்கிள் தான் சொல்லுவேன். இதை நம்ம ஃபேமிலி எல்லாம் அக்கமடேட் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் நல்லா தான் இருக்கு. ஸோ உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஒரு 7 to 8 இயர்ஸ் வண்டி இருக்கு. ஏன்னா அப்பெல்லாம் வந்து இப்ப தரா மாதிரியான மைலேஜ் எல்லாம் கொடுக்காது. ஆமா, நீங்க புது சாண்ட்ரோ எடுத்தீங்கன்னா, இப்ப ரீசெண்டா சாண்ட்ரோ வந்துச்சுல்ல, அந்த சாண்ட்ரோட ஆவரேஜான மைலேஜ் ஒரு 17ல இருந்து 18 கொடுக்கும். ஆனா இது வந்து பழைய சாண்ட்ரோ, இது 15க்கு மேல மைலேஜ் வந்து வராது. ஸோ அது மாதிரி பழைய கார்ஸ் வச்சிருக்கீங்க, மைலேஜ் கம்மியா கொடுக்குது, மைலேஜ் அதிகமா கொடுக்குற காரா மாத்திரலாம்னு யோசிச்சீங்கன்னா நீங்க வேணா சிஎன்ஜி மாத்திக்கிறது நல்லது. சேஃப்டியை பத்தி சொல்லுங்க ஜி. வண்டி எடுக்கும்போது எதுவும் பயந்தீங்களா? ஏன்னா சிஎன்ஜி டேங்க்கு வெடிக்கும் அந்த மாதிரிலாமே நிறைய பேர் பயப்படுறாங்கல்ல. இல்லை ஜெய், அதான் எப்படின்னா இந்த கேஸ் வந்து உங்களுக்கு அட்மாஸ்பியர் ப்ரெஷரோட ரொம்ப லைட்டரான ஒரு கேஸ் தான் இது. ஸோ இது ஃபயர் ஆகுமோ கொள்ளுமோன்ற பயம்லாம் அந்த அளவுக்கு நமக்கு வேண்டியது இல்லை. எப்படி சொல்லனா, இப்போ நம்ம ஊரில் தான் வந்து கேஸ் வந்து சிலிண்டரில் அடைச்சி கொண்டு வந்து வீடு வீடாக எல்பிஜி சிலிண்டர் போடுறாங்க. ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா பைப் லைனில் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுவே அவங்க சேஃபாக தான் ஃபீல் பண்ணுறாங்க, ஒன்றும் பெரிய பாதிப்புலாம் இல்லை. ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்னா, எல்பிஜியை விட உங்களுக்கு சிஎன்ஜி வந்து ரொம்ப சேஃபான ஒரு கேஸ். அவ்வளோ சீக்கிரம் வெடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லாத மாதிரி தான் இவங்க சிலிண்டர்ஸ் எல்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி தராங்க. சேஃப் தான், ரொம்ப ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஃபேக்டரி ஃபிட்டட்லேயே உங்களுக்கு ஃபிட் பண்ணி வருது, கம்பெனியே வந்து ஃபிட் பண்ணி தராங்கன்னா அவங்க R&D பண்ணாமலாம் ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து இறங்க மாட்டாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ நீங்க எல்லா கார்ஸ்லயுமே மாருதியும் சரி, ஹுண்டாயும் சரி, டாட்டாவும் சரி, எல்லா கார்ஸ்லயும் இப்போ சிஎன்ஜி கொடுக்குறாங்க. முன்னாடி எல்பிஜி பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஆம்னியும் 800ல மட்டும் தான் எல்பிஜின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வேகனார்ல வந்து டியோன்னு சொல்லி எல்பிஜி கொடுத்தாங்க. ஆனா பெருசா எல்லா கார்ஸ்லயும் எல்பிஜியை ஃபோக்கஸ் பண்ணல. பட் இப்ப பாத்தீங்கன்னா எல்லா கார்ஸ்லயும் சிஎன்ஜி வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. அதனால சிஎன்ஜி வந்து சேஃப் தான், ஒன்றும் பயப்பட வேண்டியது இல்லை. இப்போ எல்பிஜினா நமக்கு அந்த ஒரு கேஸ் வாசனை ஓடர் இருக்குங்களா, அந்த மாதிரி எதுவும் சிஎன்ஜிக்கு தெரியுதுங்களா நம்ம டிரைவிங்லலாம்? இல்ல, இதுல வந்து தெரியல. கேஸ் வந்து அந்த அளவுக்கு இரிட்டேட்டிங் ஸ்மெல்லு வந்து சிஎன்ஜில வந்து இருக்காது, எல்பிஜி அளவுக்கு இருக்காது. எனக்கு இந்த ஃபியூல் ஸ்டேஷன் போனோம்னா ஒரு மாதிரி ஸ்மெல்லு வரும். அங்க அவங்க ஃபில் பண்ணும்போது லைட்டா ஸ்மெல்லு வரும், அந்த கேஸ் ஸ்மெல்லு. பட் நான் கார்ல வந்து அந்த மாதிரி பிரச்சனை வந்து இது வரைக்கும் நாங்க ஃபேஸ் பண்ணல. ஏன்னா அங்க ஒரு லார்ஜ் வால்யூம் அவங்க வச்சிருக்கும் போது அந்த ஓடுறங்கிறது லைட்டா நமக்கு தெரியுது. ஆமா, அதாவது ஃபில் பண்ணும்போது ஏதாவது லைட்டா வெளியில ஏன்னா அவங்க அந்த ராட் டைப் ஆஃப் ஒரு இதுல தான் நம்ம உள்ள வச்சு பண்றாங்க. ஸோ அப்போ நமக்கு அந்த அதுல ஏதோ லீக், மைன்யூட் லீக்கா இருந்தாதான். மற்றபடி ஃபிட்மெண்ட்ல நமக்கு இந்த கிட்ல எந்த ஒரு லீக்கேஜும் இருக்குல்ல. கம்பெனி எனக்கு ஃபிட் பண்ணி கொடுக்கும்போது என்ன சொன்னாருன்னா, 3 வருஷத்துக்கு ஒன்ஸ் நீங்க ஃபுல் கிட்டையும் வந்து ஒரு தடவை சர்வீஸ் பாத்துக்கங்க, எங்கேயா லீக்கேஜ் இருக்கா என்னன்றத பாத்துக்கங்க. அவங்களே வந்து பண்ணி தராங்க, மேண்டட்ரி அப்படின்னாங்க. நார்மலா சர்வீஸ்க்கு ஒன்ஸ் பாக்கணுன்ற அவசியம் கிடையாது, பட் 3 வருஷத்துக்கு ஒன்ஸ் நீங்க கண்டிப்பா பாத்துக்கங்க அப்படின்னாங்க. ஓகே. வாரண்டி எதுவும் இந்த கிட்டு கொடுக்குறாங்களா? வாரண்டி இந்த கிட்டுக்கு வாரண்டி கிடையாது ஜி, பட் காஸ்ட்லியா போகும்போது வாரண்டி இருக்குன்னாங்க. எவ்வளவு நாள் கொடுக்குறாங்க? அது 6 மாசம் 1 இயர் வரைக்கும் இருக்கு. கிட்ட பொறுத்து வாரண்டி இருக்கு. ஓவரால் ஃபைனல் வேர்ட்ஸ் பாத்தீங்கன்னா சிஎன்ஜி ஃபிட்மெண்ட்டுங்கிறது உண்மையிலேயே ஒரு பெனிஃபிட்டான ஆப்ஷனாக தான் இருக்கு. பட் சில டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. உதாரணத்துக்கு நமக்கு பின்னாடி பூட் ஸ்பேஸ் குறைஞ்சது, அண்ட் அவ்வளோ வெயிட்டை நம்ம பூட்டில் வச்சனால சஸ்பென்ஷன் போனது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. பட் ஒரு பழைய வண்டிக்கு அதெல்லாம் அந்த அளவுக்கு தெரில. நமக்கு மைலேஜ் தான் ஒரு மெயின் குறிக்கோள். அப்படிங்கும்போது கம்ஃபர்டபுளாக ரைட் பண்ணணும், ஒரு டே டு டே கம்யூட்டுக்கு நம்ம சிட்டிக்குள்ளே ஓட்டிட்டு வரோம் ஃபேமிலியோட, அப்படிங்கும்போது எல்லாமே நல்ல ஒரு ஆப்ஷனாக தான் இருக்குது. புதுசாக போகிறவங்களுமே சிஎன்ஜி வெஹிக்கிள் எடுக்கணும்னா தாராளமாக எடுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கான சிஎன்ஜி ஸ்டேஷன்ஸ் இப்போ வந்துருச்சு. இதை விட அதில் மைலேஜும் நமக்கு அதிகமாகவே வரும். சேஃப்டி வைஸுமே இதை விட அது இன்னுமே ஒரு பெரிய மேலே தான் சொல்லணும். ஏன்னா நமக்கு ஃபேக்ட்ரி ஃபிட்டராகவே நல்லா ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க. இதுவுமே நல்லா தான் இருக்குது, குறை சொல்லலை இதுவுமே. பட் அது நமக்கு இன்னுமே ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். மற்றபடி இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 100 ரூபாய்க்கு ஃபியூயல் போட்டோம்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 35 கிலோமீட்டர் வரைக்கும் கொடுக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் பைக்ஸே நம்ம ஒரு 1.5 லட்ச ரூபாய்க்கு வாங்குகிற பைக்ஸே வந்து 35 40 அவ்வளோதான் மைலேஜ் கொடுக்குது. அப்படிங்கும்போது இது நல்லாவே ஒரு ஆப்ஷனாக தான் இருக்குது. ஸோ இதாங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். லைக் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.